பிரைஸ் தி லார்ட். வாழ்வு தரும் வசனத்தில் இன்று என்னுடைய துணைவியார் எஸ்தர் அவர்கள் ஒரு நிமிடம் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட். கண்மலை ஏஜி சர்ச் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, இப்படியாக சொல்கிறது, எகிப்தியருக்கு அடிமையாய் இராதபடிக்கு, உலகத்துக்கு உலக காரியத்துக்கு நம்ம அடிமையாக இராதபடிக்கு உலகத்திலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்து வந்தேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த உலகத்திலிருந்து நம்ம தேவன் பிரித்தெடுத்து வந்து நம்மளுடைய நுகத்தடி நம்மளுடைய மேலே வச்சுருந்ததான முன்னேற முடியாதபடிக்கு இருந்ததான எல்லா நுகத்தடிகளையும் கர்த்தர் முறித்து என்ன பண்ணாரா, நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அவர் யாரு? உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பல விஷயங்களில் அடிமைப்பட்டு கிடக்கலாம். தேவ ஜனங்களை எகிப்தியன் பார்வோன் அடிமைப்படுத்தினார். இந்த ஜனங்களால் சுயமாய் வாழவே முடியவில்லை. கடன் பிரச்சனை, வியாதி என்ற அடிமை, பாவம் என்ற அடிமை, சாபம் என்ற அடிமை, எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் இயேசு உங்களை விடுதலை பண்ணி உங்கள் மேலே இருக்கிற நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நடக்க வைக்க பண்ண போகிறார். கம்பீரமாய் நடக்க வைக்க போகிறார். பிரியமானவர்களே, ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளை அடிமையாக இருக்க நினைப்பதில்லை.